ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு ரோபோ உலகத்தையே உருவாக்க முடியும்னா நம்ப முடியுமா? இந்த வீடியோ எண்ட்ல என் கூட சேர்ந்து நீங்க ஒரு ரோபோ உலகத்தையே உருவாக்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த உலகத்துக்குள்ள நீங்க உருவாக்க போற 2 ரோபோட் இருக்க போறாங்க. நீங்க அனுப்ப போற மெசேஜ் அந்த 2 ரோபோட் வழியாக டிராவல் ஆகும். நீங்க அந்த டேட்டாவை ஜூம் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இந்த வீடியோ எண்ட்ல என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுவீங்க. காட் மோட் ஸ்டார்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஜமாலே ரோபோட் கிரியேட்டிங் சேனல். இது வரைக்கும் 3 ரோபோட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் ரோபோட்டை பண்ண போறோம். 11 ஃபேஸஸா இந்த ரோபோட் கிரியேஷனுக்கு பண்ணியிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல முதல் 2 ஸ்டெப்பை வந்து முடிச்சிருக்கேன். போன வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க்ல என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்பதான் ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு புரியும். இந்த வீடியோல நம்ம மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியனோட பிரெயின் இருக்கு இல்லையா, அந்த பிரெயின்ல பல கோடி நரம்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல ஒரு நரம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்றதான் கிளியரா பார்க்க போறோம். சோ அந்த ஒரு நரம்புக்குள்ள 2 ரோபோட்டை வச்சு அந்த 2 ரோபோட்க்கு நம்மளோட மெசேஜை கொடுத்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது தான் கிளியரா பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல, வாங்க போகலாம். எல்லாம் சரிதான், ஆனா ரோபோ உருவாக்கணும்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும். அதுக்குன்னு ஒரு பவர்ஃபுல் டூல் வேணும். அதெல்லாம் எங்க இருந்து போய் எடுக்கிறது? டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, பவர்ஃபுல் டூல் இருக்கு. வாங்க பார்க்கலாம். டூல்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ரொம்ப பெருசா திங்க் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். சாதாரண கம்ப்யூட்டர், அதுல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினல் தான் நம்மளோட டூல். இந்த டூல் மூலியமா தான் நம்ம ரோபோட்டிக் வேர்ல்டுக்கு போக போறோம், அதாவது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு போக போறோம். ஸோ இந்த டெர்மினல் எண்டில் நீங்க cd /wc/src அப்படின்னு அடிச்சிருக்கேன். சிடி அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து மாத்து, சிடினா மாத்து, ஃபோல்டரை மாத்து அப்படின்னு அர்த்தம். டில்டு அப்படின்னா ஹோம் டைரக்டரிக்கு போ, உங்களோட ஹோம் டைரக்டரிக்கு போ அப்படின்னு அர்த்தம். raji_wc இருக்கு இல்லையா, நம்ம ரோபோ செய்ய போற இடம். ஓகேங்களா. எஸ்ஆர்சி அப்படின்றது நம்மளோட பேக்கேஜ் இருக்கிற ஏரியா, அதாவது நிறைய ரோபோட் இருக்கிற ஏரியா. ஓகேங்களா. நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே நம்மளோட ராஜி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுச்சு. அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள நிறைய ரோபோட் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ஒன்ஸ் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள உங்களோட சோர்ஸ் டைரக்டரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட புது பேக்கேஜை கிரியேட் பண்ண போறோம், அதாவது ஒரு புது ரோபோட்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க் புரியுற மாதிரி ராஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது பேக்கேஜ் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் கிரியேட் பண்றதுக்கு பேக்கேஜ் கிரியேட்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பில்ட் டைப் ament_python அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பில்ட் டைப் அப்படின்னா இந்த பேக்கேஜ் என்ன மாதிரியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் டைப் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பைத்தான் டைப், ஏன்னா நம்ம பைத்தான் லாங்குவேஜ் தான் கொடுக்க போறோம், அதனால ament_python அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜோட நேம். ஓகேங்களா. ஸோ my_first_package அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து my_first_package அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி, அதாவது இந்த பேக்கேஜுக்கு என்னென்னலாம் ராஸ்டோ கிட்ட இருந்து டிபெண்டன்சி வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஆர்சி, அடுத்த லைன்ல இருக்கிற LPY, இது ரெண்டுமே ஒரே கமெண்ட் தான். அதாவது இது ஒரு லைப்ரரி சேர்ந்தது. நம்ம என்னதான் பைத்தான்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க் வந்து சில தான் இருக்கும், சி லாங்குவேஜ்ல தான் இருக்கும். சோ நம்ம கொடுக்குற பைத்தான் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் ராஸ்டோக்கு புரியுற மாதிரி இந்த லைப்ரரி தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் அப்படின்னா நம்ம கொடுக்க போற மெசேஜ் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல தான் இருக்கணும். சோ அதை மேக் ஷூர் பண்றதுக்கு இந்த standard_message அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சோ நான் இப்போ என்டர் தட்டுறேன். என்டர் தட்டின உடனே aborted, the directory already exited the first package. ஆல்ரெடி வந்து my first package ன்னு இருக்கு. நான் இப்போ பேக்கேஜ் நேம் நான் ரிமூவ் வேற ஒன்னு கொடுத்து பார்க்கறேன். சோ my first package அடிச்சிட்டு நான் dhanu _package அப்படி சொல்லிட்டு போறேன். அப்புறம் இந்த கீ எடுத்துலாம். ஓகே, இப்போ என்டர் தட்டலாம். பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நேம் danu_package, டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னு வந்துருச்சு. டைப் அது என்ன மாதிரி பைத்தான் சொல்லிட்டு பைத்தான் லாங்குவேஜ்ல தான் வந்துருச்சு. டிபெண்டன்சி லைப்ரரி, ஏன்னா நம்ம பைத்தான்ல கொடுத்தோம்னா ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க் புரியுற மாதிரி சி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த std_message நம்ம மெசேஜா ஸ்ட்ரிங்கா தான் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் ஃபைல்ல இது ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ராஸ்டோ ஃப்ரேம் ஒர்க் புரியுற மாதிரி கொடுக்கும். ஸோ அதுதான் டிபெண்டன்சில வந்திருக்கு. கிரியேட்டிங் ஃபோல்டர் danuன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. உருவாக்குன பேக்கேஜை நம்ம வந்து பார்க்கலாம், செக் பண்ணி. ஸோ அதுக்கு ls-னா லிஸ்ட் danu package அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். என்ன வந்திருக்கு? ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்திருக்கு. இந்த தனு பேக்கேஜ் தான் இப்போ ஓப்பன்ல இருக்கு. இந்த தனு பேக்கேஜ்க்குள்ள package.xml இருக்கு. அதாவது இந்த ஃபைல்குள்ள தான் நம்ம எல்லா ரோபோட்டுமே இருக்கும். இந்த ஃபைல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த setup.cfg அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபைல்குள்ள தான் எல்லா ரோபோட்டோட ஃபங்க்ஷனும் இருக்கும். அதுக்குள்ள setup.py இருக்கு பாருங்க, இங்க தான் நம்ம அடிக்கிற கோட் எல்லாம் இங்க தான் வந்து சேவ் ஆகும். ஸோ மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியனுக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கேஜா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சரா நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேக்கேஜை உருவாக்கியிருக்கோம், அதாவது ஒரு ரோபோட்டை உள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ராஜி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள
தனு பேக்கேஜ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு காலி வீடு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு காலி ரோபோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலி ரோபோட்குள்ள ஒரு டாக்கர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம இந்த கமாண்ட் மொழியிலிருந்தே நம்ம வேலை செய்யறதை விட டேரக்டா விஎஸ் கோடுக்கு போயிடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் பேக் ஸ்பேஸ் எதனா லெட்டர் மிஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல கோட் /radzi_workspace WS அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு என்டர் தட்டிங்கன்னா VS கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. சோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா radzi workspace வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஹோம் ஃபோல்டர். சோ அந்த ஹோம் ஃபோல்டருக்குள்ள சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த இதோருக்கு பாருங்க சோர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண தனு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. அதாவது இதுதான் வந்து எம்டி ரோபோட். இந்த எம்டி ரோபோட்குள்ள நம்ம ஒரு டாக்கரை வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த எம்டி ரோபோட்குள்ள தனு.பேக்கேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. பேக்கேஜ்.xml செட்டப் இதெல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு இந்த தனு._பேக்கேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஃப்ரீயா ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான இடம். இதுல ரைட் கிளிக் கொடுத்து நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைலுக்குள்ள ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்க பேர் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா total.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ டாக்கர் நான் கொடுத்துருக்க பாருங்க talker.py. ஏன்னா பைத்தான் லாங்குவேஜ்ல நம்ம அடிக்க போற கோட் எல்லாம். ஸோ நம்ம என்டர் தட்டுறேன். சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ரோக்ராம் அடிக்கிற விண்டோ வந்து இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ talker.py இந்த வெல்கமை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே தான் நம்ம ப்ரோக்ராம் பைத்தான் லாங்குவேஜ் வந்து அடிக்க போகிறோம். இங்கே அடிக்கிற ப்ரோக்ராம் தான் இந்த talker.py சேவ் ஆகும். இந்த talker.py வந்து தனு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இந்த தனு பேக்கேஜ் வந்து சோர்ஸ் ஃபைல்குள்ளே இருக்குது. அந்த சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம radzi workspaceக்குள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமை இந்த டாக்கர் அப்படின்ற ஒரு நம்ம கிரியேட் பண்ண இல்லையா அந்த ஃபைல்குள்ள தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ இங்கே வந்து 2 இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து std_message. இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது டாக்கர் அப்படின்ற ஒரு நோடை வந்து டிஃபைன் பண்ணுறேன். அந்த டாக்கர் வந்து இந்த _init அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்லயும் இது வந்து தானாவே கிரியேட் ஆயிடும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜ் ரன் ஆகும் போதும் இந்த ஃபைல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபைலை நம்ம இங்க கொடுத்து இதுக்கு டாக்கர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அது இந்த பப்ளிஷருக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் எத்தனை லெட்டர் வந்து அந்த மெசேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஃபைன் பண்றோம். நான் இங்க சும்மா 10 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் டிக்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து 0ல இருந்து அது வந்து கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு செகண்டும் கால் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கேன். ஹலோ radzi அப்படின்றது தான் வந்து மெசேஜ். ஸோ அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாட்டி ப்ளஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சுவல் டேட்டாவை நம்ம இந்த நோடுக்குள்ள ஷேர் பண்றோம். இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாமே மேல கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை கரெக்டா கால் பண்றது. அப்ப மணி 2:15 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பப்ளிஷருக்கு கோட் அடிச்சு வச்சிருக்கோம். இனிமேல் தான் அந்த கோடை பப்ளிஷர்ன்ற ஒரு கோடை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம பப்ளிஷரை வந்து கரெக்டா அடிச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. வாங்க செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கோட் அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கோடை நம்ம வந்து இந்த தனு.பேக்கேஜ்குள்ள இங்க இருக்கு. இப்போ நம்ம அடிச்ச கோடு இதுக்குள்ள தான் இருக்கு. இப்போ இந்த ஃபைலை நம்ம இந்த ஃபோல்டர் தனு.பேக்கேஜ்குள்ளேயே setup.py இருக்கு பாருங்க. இது வந்து ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் இருக்கும். நீங்க வேற பேக்கேஜ்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட கூடாது. ஸோ தனு.பேக்கேஜ்குள்ளேயே setup.py இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்க ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க setup.py சொல்லிட்டு. ஸோ இதில் இங்க இருக்கு பாருங்க console.script அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் கரெக்டான இடம். ஸோ டாக்கர் தனு.பேக்கேஜுக்குள்ள talker.main ஒரு ஃபைல் இருக்கு அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த செட்டப் ஃபைல் தான் வந்து ரன் ஆகும். இதுக்குள்ள என்னென்னலாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் டாக்கரை நம்ம இதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றோம். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. மறக்காம நீங்க Ctrl+S கொடுக்கணும். ஓகே, Ctrl+S கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இப்போ பில்ட் பண்ண போறோம். கால்கான்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பில்ட் பண்ற டூல். ஸோ இந்த நேரத்தில் அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு உங்களோட டெர்மினல் ஓபன் பண்ணி மெயின் ரூட்டுக்கு போயிட்டு நீங்க ஸோ நீங்க இந்த கமெண்ட் அடிங்க. இந்த கமெண்ட் என்னன்னா சிடி, அதாவது மாத்து ஃபோல்டரை மாத்துன்னு அர்த்தம். சிடி அப்படின்னா இந்த டில்டு சிம்பிள் என்ன அப்படின்னா ஹோம் டைரக்டரிக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அங்க இருந்து radzi_ws அங்க இருந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்தது அண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த radzi_ws இருந்தா மட்டும் இந்த கால்கான் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நினைச்சு பாருங்க, இந்த radzi_ws இல்லாம நம்ம இந்த கால் மட்டும் உருவாச்சு பில்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபைல்ல ரன் ஆகுதுன்னே தெரியாது இல்லையா. அதனால தான் இந்த அண்ட் மேக் ஷுர் we want to make sure whether concal build to the radzi workspace platform. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ட்ரு கொடுக்க போறேன். என்ட்ரு தட்டிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் தனு பேக்கேஜ் நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு. பில்ட்
தனு பேக்கேஜ் ஸ்டார்டிங் தனு பேக்கேஜ் ஸ்டார்டிங் மை ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் தனு பேக்கேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து தனு பேக்கேஜ் அழகாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அண்ட் பில்டும் ஆயிடுச்சு. ராஸ் டு ரன் தனு பேக்கேஜ் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ராஸ் டு நம்ம ஃப்ரேம் ஒர்க்கு, ரன்னா எக்ஸிகியூஷன் வேர்டு, ஆக்ஷன் வேர்டு, தனு பேக்கேஜ் என்னோட பேக்கேஜ் பேரு, டாக்கர் அதோட அந்த நோடு அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற ஃபைலு. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ட்ரு தட்ட போகிறேன். என்ட்ரு தட்டின உடனே நம்மளுக்கு சக்ஸஸ். பப்ளிஷர் கரெக்டாக வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ஹலோ ராஜி 1 2 3 4 5 6 7 கரெக்டாக கவுண்ட் ஆகிட்டே இருக்கு. ஜீரோலேருந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீரோலேருந்து கவுண்ட் ஆகணும்னு சொல்லியிருப்போம். அது வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷர் வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியான் பிரெயினில் ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் மெசேஜ் வந்து இப்படி தான் பாஸ் ஆகும். ஸோ பப்ளிஷர் எது சப்ஸ்கிரைபர் எது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கொடுக்கறத வச்சு தான் அது வந்து டிசைட் பண்ணும். பட் ஆக்சுவலாக ஒரு மெசேஜ் வந்து பப்ளிஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து ரெடி பண்ணணும். சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் டாக் பண்ண வைக்கணும். லெட்ஸ் சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்கர் பப்ளிஷர் கிரியேட் பண்ண மாதிரியே இந்த தனு பேக்கேஜ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுங்க. நியூ ஃபோல்டர் கொடுத்து listener.py அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. டாக்கர் இருக்கு இல்லையா, அதே ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் அடிக்கணும். அடிச்சுட்டு என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்கள் டாக்கரும் லிசனரும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் லிசனருக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இங்கே கோட் வந்து அடிக்கலாம். லிசனரோட கோட் வந்து இங்கே அடிச்சிருக்கேன். ஸோ நம்ம டாக்கருக்கு கிரியேட் பண்ண மாதிரியே தான், ஆனால் இங்கே சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே லிசனர் இருக்கும். அதே மாதிரி இன்னிட்ட வந்து நான் வந்து லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் வந்து 10 கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரியே இங்கே ரீகால் மேலே சொல்லப்பட்ட ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பேன். 2 பேரும் இவங்க பேசுறத இவங்க கேட்கறதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரே சேனலில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்கரும் லிசனரும் ஒரே சேனலில் இருக்கணும். அப்போ தான் அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இந்த ஹியர்டுன்னு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் பப்ளிஷர் கிட்ட இருந்து வர மெசேஜை ரிசீவ் ஆகி இதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே லாகர் இருக்குது பாருங்க. ஸோ அப்படி ரிசீவ் ஆகிற மெசேஜை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம கோட் அடிச்சாச்சு. இது திருப்பியும் நம்ம வந்து ரிஜிஸ்டர், பில்ட், லான்ச் இந்த 3 வேலை பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து அதே ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே டாக்கருக்கு கொடுத்தோம் இல்லையா, ஒரு என்ட்ரு தட்டிட்டு நீங்கள் வந்து லிசனருக்கு தேவையான லிசனர் ஈக்குவல் டு danu.package listener.main அந்த ஃபைலை நம்ம வந்து மேப் பண்ணி விட்டுட்டு மறக்காம கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சேவ் ஆகும். ஸோ கால்கான் பில்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசீவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு. தனு பேக்கேஜ் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். தனு பேக்கேஜ் லிசனர் அண்ட் டாக்கர் கரெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தனு பேக்கேஜ் லிசனர், தனு பேக்கேஜ் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ லிசனரை ரன் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே வராது, ஏன்னா டாக்கரே பேசலையே. பப்ளிஷர் பேசினா தானே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. 3 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி கட்டத்தில் இருக்கும். பப்ளிஷர் கிரியேட் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணியாச்சு. பப்ளிஷர் வந்து கரெக்டாக டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரிசீவரும் வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ண வைக்கணும். இதை பண்ணிட்டோன்னா இன்னைக்கு சக்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து பப்ளிஷர், இவங்க வந்து சப்ஸ்கிரைபர். ஸோ இவங்க வந்து டாக்கர், இவங்க வந்து லிசனர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷர் அதாவது டாக்கரை வந்து ரன் பண்ணி விடலாம். டாக்கரை ரன் பண்ணியாச்சு. டாக்கர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரன் பண்ணி விட்டுடலாம். ஸோ சப்ஸ்கிரைபரை ரன் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ். எஸ். இவங்க தான் பப்ளிஷர், இவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர். இவங்க பேசுகிறாங்க, இவங்க கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் 2 ரோபோட் வந்து பேசிக்கும். மாஸ்டர் ராஜி ஸ்கார்பியான்லேயும் பிரெயினில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நோடும் பேசிக்கும், கேட்டுக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு நரம்பு மண்டலத்திற்குள்ளே இருக்கிற டேட்டா பாசிங் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ ஃப்ரெண்ட், இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்றத ஒரு கிராஃப் மூலிமா பார்த்துடலாம். கிராஃப் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ டாக்கர், லிசனர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராஃபு. ஸோ இங்கே வந்து டாக் பண்ணுது, இங்கே வந்து லிசன் பண்ணுது. இது வந்து கிராஃபு ஃப்ரெண்ட்ஸ். மணி 3:40 ஆகுது. ஒரு வழியாக 2 ரோபோட்டை நம்மளே கிரியேட் பண்ணி பேட்டரி வேறு டவுன் ஆயிடுச்சு. ஸோ 2 நோடுக்கு ஒன்று பப்ளிஷர், சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பேர் வச்சு 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ண வச்சு நம்ம வந்து கிராஃப் எடுத்திருக்கோம். இப்படி தான் நம்ம மாஸ்டர் ராஜிக்குள்ள யூசர் வந்து இன்புட் தந்தாங்க அப்படின்னா மாஸ்டர் ராஜியோட பிரெயினில் இப்படி தான் வந்து ஒவ்வொரு நோடா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக பாஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த் அனாலிசிஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். மீனிங் எப்படி வந்து டிடிஎஸ் எப்படி வந்து டிடிஎஸ் ஒர்க் ஆகுது. டிடிஎஸ்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இன்சைட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸில் என்னென்னலாம் இருக்குது, ஒவ்வொரு சர்வீஸும் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே ஆன். பை ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.